ஹாய் கைஸ் வாங்க இப்போ சிம்பிளாக எப்படி வீட்டிலேயே கேக் செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். ஜாரில் 3 முட்டை உடச்சி ஊற்றிங்க. நெக்ஸ்ட் வந்து அரை டம்ளர் வந்து ஆயில் ஊற்றிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டம்ளர் வந்து சுகர் வந்து பொடி பண்ண சுகரை ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு நிமிஷம் அரைச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த திக்னஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து அரை டம்ளர் தயிர் ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் அரை உப்பு போட்டு கால்வாசி உப்பு போட்டு நல்லா எங்கே பார்த்தாலும் கிளறி விட்டுங்க. கிளறி விட்டு குக்கரில் உப்பு பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு கரெக்டான அளவுக்கு போட்டு வச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கணும். நாங்கள் இந்த வளையம் வச்சுருக்கிறோம், நாங்கள் இந்த வளையம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கிங்க. அதை அடுப்பை வந்து சிம்மில் வச்சிங்க. சிம்மில் வச்சு சூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அரைச்சதை வந்து கடாயில் வாட்டமாக இருக்குது. நாங்கள் கடாயில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதில் வாட்டமாக இருக்கோ அதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. 1½ கப்பு வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா வந்து சின்ன ஸ்பூனால் 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து வெண்ணிலா எசன்ஸு 1 டீஸ்பூன். நல்லா கட்டி இல்லாத நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா மெதுவாக நல்லா கிளறுங்க. கட்டி இல்லாத நல்லா கிளறிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்குவோம். இப்போ வந்து எங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லை, அதனால் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் பேப்பரில் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும் ஆயில். குக்கரில் வந்து நாங்கள் 10 நிமிஷம் சால்ட்டை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலந்து வச்சுக்கிறத எடுத்து நம்ம உள்ளே இறக்கிடுவோம். இறக்கிட்டோன்னே மூடி வந்து போடும்போது பெல்ட்டு போடாதீங்க, விசில் போடாதீங்க. ஒரு எங்கள் கிட்டே ஸ்டிக் இல்லை, அதனால் நாங்கள் கத்தி வச்சு விட்டு பார்த்தோம். எங்களுக்கு கேக்கு நல்லா புசு நல்லா வெந்திருக்குது. உங்கள்கிட்ட ஸ்டிக் இருந்தாலும் பாருங்கள், கத்தி இருந்தாலும் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.